இவர் இது பண்றதுக்கு இவர் ஒய்ஃப் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எதிர்பார்ப்பா இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஒரு ப்ராப்பர் கேஸ்டிங்கா இருக்கு. விஜயலட்சுமியா இருக்கட்டும், முனிஷ்காந்த் அண்ணனா இருக்கட்டும், எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. படம் மிக அருமையா, நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான படம். இதில் ஹீரோவாகட்டும், அவங்களோட விஜயலட்சுமி ஆகட்டும், எல்லாமே வந்து அவங்க ஒரு கேரக்டராகவே இல்லை. அவங்க ஒரு குடும்பத்துக்கு மிடில் கிளாஸ்க்குள்ளே வந்துட்டாங்க. அதுவும் இல்லாமல் அந்த கடைசி டைலாக்லாம் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த அம்மா வந்து பிள்ளைகளை பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கணும், ஒரு மாதிரி வாழ்க்கை வாழணும் நினைக்கும் போது அந்த மாதிரி வார்த்தை சொல்லுவாங்க. இந்த மண்ணும் மக்களும் கற்றுக் கொடுக்காதது யாருமே கற்றுக் கொடுக்காதுன்றது அது ரொம்ப அருமையான வார்த்தை. நம்ம மண்ணையும் மக்களை நேசிக்கணுன்றதை வந்து டைரக்டர் ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பார். அதே மாதிரி நம்ம எல்லாருமே திரும்ப வந்து வாழ்ந்த இடத்துக்கு திரும்ப போகிறன்றது, அவரோட கிராமத்துக்கு போகிறதுன்றது ரொம்ப அருமையான விடயம். உண்மையிலேயே ரொம்ப பார்க்க வேண்டிய விடயம். ரொம்ப நல்லா இருந்தது படம். என் ஹஸ்பண்ட்க்கு சென்டிமெண்ட்டாக அவருக்கு செட் ஆகிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவர் ஊர் சைடோட லைஃப் ரொம்ப என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவர். பட் சுச்சுவேஷன்னால சிட்டியில் இருக்கார். பட் அவரோட இதுதான் எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆச்சு. நல்லா இருந்தது படம், சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ஃபேமிலியாக வந்து பாருங்கள். ரெண்டு பேருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. ரெண்டு பேரோட இதுவுமே நல்லா இருக்கு. ரெண்டு பேரும் சண்டை போடுறது வந்து இப்போ எல்லாம் வீட்டில் நடக்கிற மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்குது படம், நல்லா இருக்குது. எண்டில் எனக்குமே ஒரு 2 ட்ராப் தண்ணி வந்துருச்சு. ஏன்னா என்னை வந்து என் ஹஸ்பண்டை வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அவரோட இது தான் எனக்கு தோணுச்சு. நல்லா இருந்தது படம், நல்லா இருந்தது. லாஸ்ட்டாக கண்டிப்பாக ஹாப்பி டியர்ஸ் இருக்கு. அவசரம் சார், நான் இப்போ தான் எல்லாருக்கிட்டையும் அதுதான் சொன்னேன். நானும் ஒய்ஃப் பர்த்டே இன்னைக்கு, அதனால் வந்துட்டு சரி காலையில் கிளம்பலான்னு அப்படியே கிளம்பி வந்தோம். இது நிஜமாக அன்எக்ஸ்பெக்டட். ஏன்னா வந்துட்டு ஒரே ஒரு ரோ தான் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க கமலாவில். மற்றது எல்லாம் செலிப்ரேட். நான் அப்பயே கெஸ் பண்ணேன், என்னடா இது ஒருவேளை வந்துட்டு படம் திடீர்னு எடுத்துருவாங்களோ, ஷோ இல்லைன்னு சொல்லிடுவாங்களோன்ற ஒரு பயம் கூட இருந்தது. சரின்னு வந்துட்டேன். ஆனால் பரவாயில்ல, படம் பார்த்த திருப்தி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஒரு என்னையே மீறி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்குன்ற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு வந்துட்டு. அதுவும் இல்லாமல் என்னோடய ஒய்ஃப் பர்த்டே ஸ்பெஷல் டே வேறு, அதனால் எனக்கு இன்னும் சந்தோஷம். ஒரு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணேன்றது வந்துட்டு. அடுத்தது நான் சில லேர்னிங்ஸ் கற்றுக்கிட்டேன்றது வந்து ஸ்டோரி பிளாட்டை வச்சு நான் சொல்கிறேன். ஹேட்ஸ் ஆஃப் டு டேரக்டர். தயவு செஞ்சு வந்துட்டு உங்களை மாதிரி நீங்கள் எவ்வளோ ஃபேமஸ்ன்னு எனக்கு தெரியும். அதனால் நீங்கள் வந்து இந்த ப்ரமோட் பண்ணுங்கள் சார். இது ஏன்னா இந்த 1 வீக் விட்டாச்சு, அவ்வளோதான் இந்த படம். அதுக்கப்புறம் ஓடிடியில் பார்த்துட்டு நல்லா இருக்குது, இது ஏன் ஓடலைன்னு வந்துட்டு வந்து சொல்கிறது மக்கள் இது சொசைட்டியில் தான் நம்ம இருக்கோம். அதனால் இன்னும் சொல்கிறதுக்கு இல்லை. மிடில் கிளாஸ் படம் வந்து லைக் அந்த படத்துக்கு ஏன் அந்த அளவுக்கு ஒரு ப்ராமிசிங்காக டிக்கெட் போடுற அளவுக்கு மனசு வந்துச்சு அப்படின்னா, ஆப்வியஸாக டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு வந்த சக்ஸஸும் அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு நல்ல இது இருந்தது. ஸோ அதே மாதிரி இந்த படமும் இருக்குது அப்படின்னு பார்த்தா படத்துக்கு ஒரு நல்ல ரிசல்ட் தான். முனிஷ்காந்த் அண்ணா நல்லா பண்ணியிருக்காரு, விஜயலட்சுமி அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. மெயின் சென்ட்ரிக்காக என்ன வைக்கிறாங்கன்னா, இந்த ஃபேமிலி ஆடியன்ஸை பிடிக்கிற மாதிரி தான் வந்து வச்சுருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே நடக்கிற சண்டையை வந்து காமிக்கிறாங்க. ஒரு சராசரி மனுஷன் என்ன சம்பாதிக்கணும் அப்படின்றத காமிக்கிறாங்க. ஒரு ஃபேமிலி லைஃப் ஸ்டைல் எப்படி போகுது அப்படின்ற காமிச்சிருக்காங்க. இதுக்குள்ளே வந்து ஒரு சில எலிமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது வந்து நல்லா இருக்குது. தர்மம், தலை காக்கும், அந்த மாதிரியான விஷயங்களும் வந்து கவர் பண்ணி கிளைமேக்ஸில் ஒரு நல்ல படமாக வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க. சார் இது கண்டென்ட் தான் சார், வேறு எதுவுமே இல்லை சார். கண்டென்ட்டு தான் வந்துட்டு அவர் பாசிட்டிவாக ஆகிருக்கு. ஆல்ரெடி அவர் கிரேட் ஆக்டர். அவர் நிறைய இதில் யூஸ் பண்ணலன்றது தான் சொல்லணுமே தவிர, நல்லா இந்த படத்தில் வந்துட்டு கண்டென்ட் எப்பயுமே ஒரு கண்டென்ட்டு கதை எவ்வளோ முக்கியன்றது வந்துட்டு ஒரு தடவையும் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டூரிஸ்ட் ஃபேமிலி நமக்கு உணர்த்துச்சு கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி. அதை மாதிரி வந்து இந்த படமும் உணர்த்தி இருக்குது. கண்டென்ட் தான் ரொம்ப முக்கியம். அந்த கண்டென்ட்டை வந்து அவர் நல்லா உள்வாங்கி அவர் டெலிவரி பண்ணியிருக்கு. ஆல்ரெடி இஸ் அ குட் ஆக்டர். ஸோ அது ஒரு ப்ராப்ளம் இல்லை. முனிஷ்காந்த் அண்ணா தான் நம்ம வந்து இப்போ எல்லாருமே வந்து பெரிய ஹீரோஸாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அப்படி பார்க்கும்போது முனிஷ்காந்த் அண்ணன் வந்து ஒரு நல்ல படமாக வந்து கொடுத்துருக்காரு. அதை நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவரோட கேரக்டர் உண்மையாக நல்லா இருக்குது. ஒரு 40 வயசு கேரக்டர், அவருக்கு 2 பசங்க இருக்காங்க. அந்த ஒரு ஃபேமிலி மேனாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ரோலை கரெக்டாக எடுத்து, அந்த ஒரு அப்பாவோட பெயின் தெரியும், ஒரு ஹஸ்பண்டோட பெயின் தெரியும், அடுத்த நாள் வேலைக்கு போகணுமே அந்த ஒரு விஷயத்தை காமிக்கிற அளவுக்கான ஒரு ஆக்டிங் பண்ணியிருக்காரு. அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது இந்த படத்தை வந்து ஒரு ஆம்பளையா, ஒரு அப்பாவா, ஒரு ஹஸ்பண்டா முனிஷ்காந்த் அண்ணன் என்னென்ன பண்ணுறாரோ, அடுத்து என்ன பண்ண போகிறாருன்னு யோசிக்கிறத தாண்டி இவர் இது பண்ணுறதுக்கு இவர் ஒய்ஃப் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எதிர்பார்ப்பா இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ஒரு ப்ராப்பர் கேஸ்டிங்காக இருக்குது. விஜயலட்சுமியாக இருக்கட்டும், முனிஷ்காந்த் அண்ணனா இருக்கட்டும், எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. இல்லை, டூரிஸ்ட் ஃபேமிலி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு, பட் இந்த படம் டிஃப்ரெண்ட். பட் உங்களுக்கு அந்த படத்தில் இருக்க மாதிரியான ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஃபேமிலி ட்ராமா அதெல்லாமே இருக்குது. சரி, எல்லாத்துலேயுமே ஒரு கதை, எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஜென்ரல் ஸ்டோரியாக வந்து ஒரு படமாக வச்சுருக்காங்க. அதை ஜனங்க வந்து நேரில் வந்து பாருங்கள். இந்த படத்தை மிகப்பெரிய ஹிட் ஆக்குங்க. நன்றி, வணக்கம். சூப்பர் சார், சூப்பராக எல்லாருமே நடிச்சிருக்காங்க. கேரக்டராகவே வாழ்ந்துருக்காங்க.
கண்டிப்பாக சார், இது வந்து எனக்குன்னு இல்லை எல்லாருக்குமே இருக்கும், நாட் ஓன்லி ஃபார் மீ, எல்லாருக்குமே இருக்கும். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வந்துட்டு இப்போ நான் வந்து காலேஜ் போகல, கரஸ்பாண்டன்ஸில் தான் படித்தேன். அந்த இதில் வந்துட்டு காலேஜ் போகிறவங்கள பார்த்தா ஒரு மிஸ் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் மாதிரி எனக்கு தோன்ற மாதிரி, அவருக்கு வந்துட்டு அந்த ஊரில் இருந்தது அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் இருக்கணுன்றது தான் அவரோட ஃபஸ்ட்டு ஃப்ரேமே வந்துட்டு அவர் கனவுக்கு மாதிரி காட்டுவாங்க. லாஸ்ட்டு ஃப்ரேம் டேரக்டர், இதெல்லாம் டேரக்டரோட டச்சு தான் சொல்லணும். நல்ல இது பண்ணியிருந்தாங்க, அது எல்லாருக்கும் இருக்கிறது தான். உண்மையிலேயே வந்து வாழ்ந்திருக்காரு. ஒரு மிடில் கிளாஸாக நான் என்ன வாழ்க்கையை வாழணும் அதை அவர் வாழ்ந்திருக்காரு. அவர் பின்னாடி எப்படின்னு தெரியல, ஆனால் ரொம்ப அருமையான வாழ்க்கை. அவர் நடிப்பு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த படத்தில் ஒரு ஹீரோவாக அவர் முழு அருமையாக ஐயா அதான் சொல்கிறேன், நம்ம குடும்பத்தை பார்க்குற மாதிரியே இருக்கு சொல்கிறேன். ஒரு நாள் நம்ம வீட்டில் அப்படி தான் நடக்கும், தெரியாது உங்களுக்கு தெரியாததா? அதாவது பணம்ன்றது ஒரு சில நேரத்தில் முக்கியமாக தேவைப்படும் போது அந்த சண்டைகள் வரும். ஆனால் அதுவே வந்து வேறு மாதிரி மாறும்போது உண்மை இதுதான்ற அவங்க வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறது அது ஒரு மாதிரி நடக்கும். மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க.